உங்களுக்கு தெரியும், உடல் ஆரோக்கியம் கெடுவது போன்று மன ஆரோக்கியம் கெட்டுப்போகும். மனம் ஆரோக்கியம் இல்லை என்றால் உடலில் நோய் ஏற்படும். உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு மன ஆரோக்கியம் இல்லாமையும் மிக முக்கியமான ஒரு காரணம். மன ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற பிரச்சனைகளில் பொறாமையும் உண்டு. மற்றவங்க மேலே உங்களுக்கு அடிக்கடி பொறாமை ஏற்படுறது. மற்றவங்களுக்கு பிரச்சனையோ இல்லையோ, உங்களுக்கு பிரச்சனை. உங்களுடைய உள ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை. உங்களுடைய உள ஆரோக்கியம் கெட்டுப்போவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிய பிரச்சனை. அப்படின்னா பொறாமை ஏற்படுறதை எப்படி குறைக்கிறது அல்லது இல்லாமல் ஆக்குவது அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவது. இப்போ பாருங்க, ஒருவர் ஒரு அழகான வீடு கட்டியிருக்காரு. அதை பார்த்து இன்னொருவருக்கு பொறாமை வருகிறது என்று சொன்னால், இப்போ அவர் அதை பார்த்ததோட அவருக்கு தோணுது எப்படின்னா, ஓகே, இது போல அல்லது இதை விட சிறந்த பெரிய வீடொன்றை என்னாலும் கட்டிக்கொள்ள முடியும். எதிர்காலத்தில் நான் நன்றாக உழைத்து சம்பாதித்து இதை விட பெரிய வீடு நான் கட்டுவேன். அந்த அளவுக்கு என்னால் இயலும். அவரும் நல்லா இருக்கட்டும், நானும் அதை விட நல்லா இருப்பேன். அந்த அளவுக்கு என்னால் முடியும் என்று அவர் தன்னம்பிக்கையோடு நினைச்சா, அவருக்கு தன்னம்பிக்கை இருந்தால் பொறாமை வராது. இங்கே ஏன் அவருக்கு பொறாமை வருதுன்னா, அவருக்கு இப்படி பெரிய வீடு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையே. அந்த ஏக்கம் ஏன் வருதுன்னா, அவரால் முடியாதுன்னு அவர் அறியாமலே அவர் நினைக்கிறார். அவருக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கு. யாருக்கு தன்னம்பிக்கை அதிகம் இருக்கிறதோ அவர் பொறாமைப்படும் வீதம் குறையும். எனவே பொறாமையை இல்லாமல் ஆக்குவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பது.